இங்க நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை இருக்கும். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஸ்ருதியுமே ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனையுமே இருக்கும். அவ ரொம்பவும் நர்வஸ் ஆயிட்டா, அவளுக்கு பேச்சு வராது. திக்கி திக்கி பேசுற பழக்கமும் அவளுக்கு இருக்கும். அதனாலேயே அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக மாட்டா. ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சாங் ஒரு பொண்ணுமே பாடிந்திருப்பா. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் ஸ்ருதி தான் பாடிந்திருப்பா. இப்ப அவ பாடின பாட்டுக்கு இவனுமே டூயட் சாங்கும் பாடி அனுப்புவான். அந்த ரிப்ளையை பாக்குற ஸ்ருதியுமே இப்ப ரொம்பவும் எக்ஸைட் ஆயிடுவா. இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் சேட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் சாட்லயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோமே ரொம்ப நாள் மெசேஜ்ல பேசுறோம்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசலாம்னு கால் பண்ணும்போது அவன் கால் பண்றத பார்த்துட்டு ஸ்ருதியுமே இப்ப ரொம்பவும் நர்வஸ் ஆயிடுவா. ரொம்பவும் தயக்கத்துல இப்ப அவளுமே அந்த போன் எடுத்து பேசலாம்னு ட்ரை பண்ணும்போது அவளால பேசவே முடியாது. ரொம்பவும் கஷ்டப்படுவா. இப்ப அர்ஜுனுமே டெய்லி கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா அவ கால் எடுக்காம பேசவே மாட்டா. இது எல்லாத்தையுமே ஸ்ருதியோட ஃப்ரெண்டுமே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் ஸ்ருதியோட ஃப்ரெண்டுமே அந்த போன் எடுத்து ஆக்சுவலா அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவ டென்ஷனால அவளுக்கு பேச முடியாதுன்ற விஷயத்தையும் சொல்லுவா. அதை கேட்கிற ஹீரோவுமே சரி ஓகேன்னு விட்டுட்டு அவளுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுத்து வெயிட் பண்ணுவா. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அர்ஜுன் கால் பண்ணும்போது ஸ்ருதியோட ஃப்ரெண்டுமே அந்த கால் அட்டெண்ட் பண்ணுவா. அதனால இப்ப அர்ஜுனுமே ரொம்பவும் கடுப்பாயிட்டு நான் அவகிட்ட பேசுறதுக்காக தான் டெய்லி போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், நான் அவளை லவ் பண்ற விஷயத்தையும் அவ சொல்லிடுவா. இதுக்கப்புறம் நான் அவளுக்கு கால் பண்ண மாட்டேன், அவளுக்கா எப்ப தோணுதோ கால் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவனுமே இப்ப போனை கட் பண்ணிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு ஸ்ருதியுமே அவனுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பா. நான் ஒரு இன்டர்வியூக்காக ஊருக்கு வரேன், நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசலாம்னு விஷயத்தையும் அவ சொல்லுவா. இப்ப ஒரு வழியா லாஸ்ட்ல இப்ப ரெண்டு பேருமே அவன் வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவாங்க. ஸ்ருதிக்குமே அர்ஜுனும் நேர்ல பார்த்ததும் மறுபடியும் நர்வஸ்ல பேச்சே வராது. அதனால அர்ஜுனுமே இப்ப அவளை எப்படியாச்சும் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பிடிச்ச சாங் பாட ஆரம்பிச்சிருவா. அவளுக்குமே பயம் போயிட்டு அந்த சாங் நல்லாவே பாடுவா. ஒரு வழியா ஸ்ருதிக்குமே பயம் போயிட்டு பேசவும் ஆரம்பிச்சிருவா.